அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஓப்பன் மாரியன் சேனல். இந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்கள்லேயே ஓரளவு நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் பெற்றுட்டு ஒரு நல்ல படம்னு எல்லாராலையும் பாராட்டப்பட்ட ரிவ்யூஸ்லாம் நல்லா பாராட்டினாங்க. அப்படியாப்பட்ட படம் தான் மெட்ராஸ் மேட்னி. இந்த படம் பார்த்துட்டேன். இந்த படம் வந்து ஃப்ரெஷ் ஷோ அப்போவே எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த படத்தில் கதையை நாயகனாக நடித்த காளி வெங்கட் அவர்கள் பாராட்டினாங்க. அப்போயே இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. அது இல்லாமல் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு நிறைய பேர் பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இந்த படத்தோட ரிவ்யூ போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த படம் பார்த்துட்டேன். இந்த படத்தோட ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து சமீபத்தில் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி படம் எப்படி வந்து ஃபீல் குட்டாக வந்து ஹிட் ஆச்சோ அது மாதிரி இந்த படமும் பரவலாக பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பெற்றுட்டு வருது. இப்போ தேட்டர்களில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த படம் கண்டிப்பாக ஓடிடியில் வரும்போது கண்டிப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு நல்ல ஒரு படம் தான். லோ பட்ஜெட் படம் தான். ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டாக போகுது. படம் எப்படி இருந்ததுன்றதை டீட்டெயில் ரிவ்யூவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணீங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க சொந்தங்களை போகலாம். படத்தோட கதை என்னென்னா, காளி வெங்கட் வந்து ஒரு ஆட்டோ டிரைவராக வர்றாரு. மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அவருக்கு வந்து ஒரு பையன், ஒரு பொண்ணு, ஒய்ஃபு அப்படின்னு சின்ன ஒரு குடும்பம் தான். பொண்ணு வந்து ரோஷினி. அவங்க வந்து பெங்களூரில் வந்து வேலை பார்க்குறாங்க ஐடியில். பையன் வந்து +2 முடிச்சுட்டு காலேஜுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். இந்த மாதிரியான சூழ்நிலையில் இவர் கொஞ்சம் கஷ்டப்பட்ட குடும்பம் தான். ஏன்னா இவர் டெய்லி ஆட்டோ வச்சு தான் பழப்பு ஓடுது. ரோஷினி தலையெடுத்து தான் அவங்க ஃபேமிலியை நல்லாவே கொண்டு போகிற கண்டிஷனில் இருக்குது. அதுக்கு இடையில வந்து ரோஷினி லவ் பண்ண பொண்ணை வந்து இவர் வேண்டான்னு சொல்லிடுறாரு காளி வெங்கட். அது இல்லாமல் இவரே ஒரு பையனை பார்த்து அலையன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி அதை கல்யாணத்துக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது அவங்க வாழ்க்கையில் வந்து கடைசியில் சில மனக்குறைகள்லாம் வருது. அந்த பொண்ணும் பையனும் வந்து காளி வெங்கட்டை வந்து ஏற்று பேசக்கூடிய சூழ்நிலைகள், அவரை வந்து மன வருத்தத்துக்கு ஆளாகிற ஒரு சுச்சுவேஷன்ஸ்லாம் வருது. அதுக்கப்புறம் என்ன நடந்தது, அவங்க அது அந்த தப்பை உணர்ந்து அவங்க திருந்தினாங்களா பசங்க. காளி வெங்கட் அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை எடுத்தார், அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றது பரபரப்பாக சொல்லி முடிக்கிறது தான் பேலன்ஸாக மிச்ச கதை. இனி படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா இந்த படம் வந்து நல்ல ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி படம் மாதிரியே நல்ல ஒரு எந்த இடத்துலையும் போர் அடிக்காம ஓரளவுக்கு கொண்டு போய்ட்டார். அறிமுக இயக்குனர் கார்த்திகேயன் மணி அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். படம் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் ஆட்டோ ஓட்டுறவரோட லைஃப் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. அது ஒரு எந்த அளவுலையும் ரொம்பவும் கிரிஞ்சாக சொல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி எடுத்து சொல்லியிருக்காங்க. அதுவே நம்ம பாராட்டலாம். படத்தில் வந்து முக்கியமான விஷயம் வந்து கேஸ்டிங்கு. எல்லாமே ஒரு அவங்கவுங்க ரோல் எல்லாமே பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா படத்தை பில்லர் மாதிரி தாங்கி பிடிக்கிறது காளி வெங்கட். நமக்கு எல்லாரும் தெரியும். அவர் வந்து சிறந்த குணச்சித்திர நடிகர். அவர் சூரரை போற்று இந்த மாதிரி படங்களில் இறுதி சுற்று படத்தில் வந்து நல்லாவே ஒரு ரோலை பண்ணியிருப்பார். ஒரு மிடில் கிளாஸ் அப்பா கேரக்டர் அதிலே பண்ணியிருப்பார். அது இல்லாமல் பல குணச்சித்திர வேடங்கள்லாம் நல்லா பண்ணி பல விருதுகள்லாம் வாங்கியிருக்காரு. அவர் இந்த படத்தில் நல்ல கதை நாயகன் மாதிரி நல்லாவே பண்ணியிருக்காரு. படத்தோட மெயின் கேரக்டர் அவர் தான். அவருக்காக இந்த படத்தை பார்க்கலாம்னு சொல்லக்கூடிய அளவில் சிறப்பான நடிப்பு வழங்கியிருக்கிறாரு. அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் அப்பா கேரக்டரில் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு குழந்தைங்களுக்காக கஷ்டப்படுறாரு. ஃபேமிலியை வந்து ஆட்டோலேயே கூட்டு போக மாட்டார். ஏன்னா நடுவில் போலீஸ் எதாவது பிடிச்சாங்கன்னா ஃபேமிலிக்கு முன்னாடி அசிங்கப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி காரணங்கள் சொல்கிறது. அது இல்லாமல் பசங்களுக்காக கஷ்டப்பட்டு அவங்க புரிஞ்சிக்காமல் இருக்காங்களேன்னு வருத்தப்படுறது. பல நேரங்களில் வந்து பசங்களை நினச்சிட்டு சாப்பாடை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெளியில் போகிறது, கோவத்தில் போகிறது அப்படின்னு சொல்லி ஆற்றாமை வெளிப்படுத்துறது, பணத்துக்காக ரொம்ப திண்டாடுறது, ஒரு வட்டிக்கு வாங்குறது அப்படின்னு சொல்லி பையனை காலேஜ் சேர்க்கறதுக்காக அந்த பேங்க்கில் அவமானப்படுறது சொல்லி எல்லா ஒரு எமோஷன்ஸையும் அவரோட கேரக்டரில் கொண்டு வர்றாரு. அது இல்லாமல் கோவப்பட்டு ஒரு சீனில் ஒய்ஃபை திட்டினாங்கன்னும் போது கோவப்பட்டு அந்த இபி ஆஃபீஸரை அடிக்கிறதுன்னு சொல்லி எல்லா பரிணாமம் வந்து இந்த படத்தில் கொட்டக்கூடிய ஸ்கோப்பு அவரோட கேரியரில் ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் படம்னு கூட சொல்லலாம். காளி வெங்கட் அவர்களுக்கு பாராட்டி தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாமல் அம்மா கேரக்டர் வந்து தங்கமணிகள் படத்தில் வந்த ஷெல்லி கிஷோர் தான் இந்த படத்தில் காளி வெங்கட் ஒய்ஃபாக அம்மா கேரக்டரில் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஒரு மிடில் கிளாஸ் அம்மாவோட டெய்லி லைஃப்பில் எப்படி இருப்பாங்கன்றது நல்லா பொறுமையான அம்மாவாக, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக எப்படி போயிருப்பாங்கன்றதை நல்லாவே சித்தரிச்சிருக்காங்க. அவங்களெல்லாம் எழுதியிருக்காங்க. அவங்களோட கேரக்டர் எல்லாம் எழுதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அவங்களும் அதை உணர்ந்து நல்லா பண்ணியிருக்காங்க. பொண்ணு கேரக்டரில் வந்து பாரதி கண்ணம்மா சீரியலில் கவனம் எடுத்த ரோஷினி, அவங்க தான் இந்த படத்தில் பொண்ணு கேரக்டர். ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க, பெங்களூரில் வர மாதிரி கேரக்டரு. அதை அவங்க நல்லாவே உணர்ந்து ஃபேமிலிக்காக கஷ்டப்படுறது, அது எல்லாமே அப்பா கிட்ட வந்து ஒரு வாட்டி ஏற்று பேசிட்டு அதுக்காக வருந்துறது, ஃபேமிலியோட கஷ்டத்தை உணர்ந்து வேலைக்கு போய் குடும்பத்தை தலை நிமித்துறதுன்னு சொல்லி முதல் தலைமுறை பட்டதாரியாக வந்து குடும்பத்தை நிமித்துறதுன்னு சொல்லி நல்லாவே பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கணும் ரோஷினிக்கும். அது இல்லாமல் காளி வெங்கட் பையன் கேரக்டரில் விஸ்வான்னு சொல்லி +2 முடிச்ச பையன் கேரக்டரில் அறிமுக கேரக்டரில் விஸ்வா நல்லாவே பண்ணியிருக்காரு. அந்த ஒரு அப்பாவை திட்டினவுடனே கோவப்படுறது, அப்பாவையும் அம்மாவும் திட்டினவுடனே கோவப்படுறது, அந்த பேங்க் மேனேஜர் அப்பாவை திட்டினதுக்கு எதிர்த்து பேசுறது, இபி ஆஃபீஸரை அடிச்சிடுறது, அந்த அம்மாவை திட்டினதுக்காகன்னு சொல்லி
அந்த டீனேஜ் பையனுக்கு உண்டான கோவத்தை நல்லாவே வெளிப்படுத்தியிருக்காரு, பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். அதெல்லாம் படத்தில் ஏகப்பட்ட நட்சத்திர பட்டாளமே இருக்குது சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னா அந்த ஊறுகாய் விற்கிற கேரக்டரில் வந்து அட்வைஸ் பண்ணுற சாம்ஸு, அப்புறம் லோக்கலாக வர அந்த அரசியல்வாதிக்கு அசிஸ்டண்ட்டாக வர ராமர், அதுக்கப்புறம் ஒரு வித்தியாசமான கேரக்டரில் லோக்கல் அரசியல்வாதியாக வர கீதா கைலாசம் அப்படின்னு சொல்லி படத்தில் வந்து கவனம் இருக்கிறாங்க நிறைய பேர். அப்புறம் கெயில்னு சொல்லி ஒரு ஆட்டோ டிரைவர், அப்புறம் சுனில் வந்து வில்லனா ஒரு ரட்சகன் படத்தில் வில்லனா வந்த சுனில் வந்து இபி ஆஃபீஸரா. சரி, அவர் தான் கிட்டத்தட்ட கொஞ்சம் கிரே ஷேடு உள்ள மாதிரி கேரக்டர். அவரும் ஓரளவு கவனம் இருக்கிறாரு. அது இல்லாமல் ஓகே ஓகே மதுமிதா, அவங்க கொஞ்சம் காமெடிக்காக இந்த படத்தில் சேர்க்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி படத்தில் வந்து ஏகப்பட்ட நட்சத்திர பட்டாளம் இருந்தாலும் எல்லாருமே ஓரளவுக்கு அவங்க கொடுத்த கேரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காங்க. மியூசிக் வந்து சாரங்கன் நல்லாவே பண்ணியிருக்காரு. பிஜிஎம்லாம் நல்லாவே எலிவேட் பண்ணுது. படத்தில் வந்து கதையும் திரைக்கதையும் நல்லாவே கொண்டு போயிருக்காரு இயக்குனர். குறிப்பாக வந்து கடைசியில் ஃபேமிலியோட ஒன்றா சாப்பிட்டுட்டு ஏர்போர்ட்டுக்கு விட போகிற அந்த சீனில் வந்து வந்து அடுத்த தலைமுறை நல்லா வரணும்னு சொல்லி இந்த தலைமுறை கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி ஒரு சீன் வச்சு முடிச்சிருப்பாரு இயக்குனர். நல்லாவே எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும் மிடில் கிளாஸில் இருக்கவங்களுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளேவும் நல்லா இருக்குது. அது இல்லாமல் ஒளிப்பதிவும் நல்லாவே இருக்குது. அந்த சின்னதாக ஒரு குட்டியோண்டு வீட்டுக்குள்ளே மெட்ராஸ்குள்ளே அந்த மெட்ராஸ் சாலைகள், மெட்ராஸ் ஏரியாக்கள்லாம் நல்லாவே கவர் பண்ணியிருக்காரு. சினிமாட்டோகிராஃபர் பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். படம் ஆஹா ஓஹோ மைனஸே இல்லை, ஆனால் இருக்குது. அது என்னென்னா படத்தில் வந்து மெயினான ஒரு வில்லனே இல்லை. அது கொஞ்சம் குறையா பார்க்கப்படுது. அது இல்லாமல் படத்தில் வந்து காளி வெங்கட் எல்லா பசங்களும் நல்லா தான் வளர்த்து படிக்க வச்சிடுறாரு. ஸோ அவர் மேலே வந்து அவங்க பசங்களுக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு தான் வருதே தவிர அவர் வெறுக்கிற அளவுக்கான காரணங்களை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்க்ரீன் பிளே கொண்டு வந்தது தான் படம் நல்லாவே இருந்திருக்கும். அது இல்லாமல் இந்த படத்தை வந்து லீனியராகவே கொண்டு போயிருக்கலாம். சத்யராஜ் அவர்கள் நரேஷன் படத்துக்கு அவசியமான்னு சொல்லக்கூடிய அளவில் சில நேரங்களில் யோசிக்க தோணுது. அது நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் அது தேவையான்ற சொல்லக்கூடிய அளவில் இருக்குது. அது இல்லாமல் சில இடங்களில் ட்ராமா பார்க்குற அளவுகள் இருக்குது. படத்தை வந்து இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் அதிகப்படுத்தி க்ரௌடு மூவ்மெண்ட்ஸ் அது மாதிரிலாம் வச்சு பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் படம் வேறு லெவலுக்கு வந்திருக்கும். அது இல்லாமல் ஏற்கனவே சொன்ன மாதிரி கதையில் வில்லன்கள் டேர்னிங் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எதுவுமே இல்லாமல் ஃப்ளாட்டாக போகுது. படத்தில் எந்த மாதிரியான ஃபோக்கஸ் போகுதுன்னு ஜட்ஜ் பண்ண முடியாத அளவுக்கு போகுது. ஆரம்பத்துலேருந்தே எண்டு வரைக்குமே காளி வெங்கட் நல்லவராக தான் இருக்காரு. அவர் இருக்கக்கூடியான காரணங்கள் இருந்தால் தான் அதுக்கப்புறம் எமோஷனல் நம்ம கனெக்ட் ஆகும். அட்லீஸ்ட் கடைசியில் ஒரு கேரக்டரை வந்து ஒரு ஒரு ட்ராஜடிக் எண்டு மாதிரி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அவரை பற்றியான பசங்க உணர்ற மாதிரி கொண்டு போயிருந்தாலும் ஸ்க்ரீன் பிளே ஒரு சின்ன ஒரு ஜிமிக்ஸ் மாதிரி வச்சுருந்தாலும் மக்களுக்கு எமோஷனல் கனெக்ட் ஆகும். இது என்னால் சின்ன ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஸோ இப்போதைக்கு இந்த படம் எப்படி இருக்குன்னா, காளி வெங்கட்டுக்காக இந்த படம் கண்டிப்பாக ஒன் டைம் பார்க்கலாம். அது இல்லாமல் மிடில் கிளாஸில் உள்ளவரை வந்து ஃபேமிலி பாண்டிங் அதை பற்றி சொல்லியிருக்கிறது. அது இல்லாமல் அப்பா எப்படி தன் குடும்பத்தை வந்து இப்போ கஷ்டப்படுத்தி நடத்துகிறாரு, அதை எப்படி பசங்க உணர்றாங்க, அதுக்கப்புறம் அதை உணர்ந்து அவங்க எப்படி வாழ்க்கையில் மேலே வரணும்னு நினைக்கிறாங்கன்றத ஒரு நல்ல ஒரு கருத்தை சொல்லி படத்தை கொண்டு போனதுக்காக மினிமம் பட்ஜெட் படமாக இருந்தாலும் நல்ல ஒரு ஸ்டோரி லைன். படத்தில் எந்த விதமான வல்கர் சீன்ஸ் எல்லாமே இல்லாமல் ஓரளவு நல்லா கொண்டு போயிட்டாரு. அது குறைகளில் வந்து சின்னதாக அந்த டாஸ்மார்க்கு சொல்லாமலே நேராக ஒரு ஆட்டோக்காரை சந்திச்ச மாதிரியே கொண்டு போயிருந்தா கூட கடை எந்த அளவுக்கு வேறு மாதிரி போயிருக்கும்னு தெரியல. அது டாஸ்மார்க்கில் காமிச்சிருக்கணுமா அவசியமான்றதெல்லாம் கொஞ்சம் என்ன அளவில் சின்ன குறையா பார்க்கப்படுது. மற்றபடி இந்த படம் எப்படி இருக்குன்னா, இந்த படம் ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு தரமான படம் தான். ஒன் டைம் வாட்சபிள் தான் தியேட்டர்களில். ஓடிடியில் வரும்போது கண்டிப்பாக இந்த படம் தியேட்டரில் பார்த்துருக்க மாதிரி நினைக்கக்கூடிய அளவுக்கு உள்ள நல்ல படம் தான். சின்ன படங்கள் இந்த மாதிரி மலையாளத்தில் கொண்டாடப்படுற மாதிரி இந்த படம் தமிழில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு படம் தான் இது. ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலி எப்படி கொண்டாடினாங்களோ அந்த மாதிரி இந்த படத்தை இன்னும் நல்லா கொண்டாடணும்னு நான் கேட்டுக்கிறேன். தியேட்டரில் ஒன் டைம் வாட்சபிள் தான். ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஒன் டைம் பார்க்கலாம். பார்த்தவங்க இந்த படத்தை பற்றி உங்கள் கருத்துக்களை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. ஓடிடியில் கண்டிப்பாக கொண்டாடக்கூடிய படம் தான். ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம். ஒன் டைம் வாட்சபிள் தான் நம்மளோட வெர்டிக்ட். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேற ஒரு திரை விமர்சனம் இல்லை முன்னோட்டம் ரிவ்யூவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.